டாக்டர் ஐயா புதிய தமிழகம். டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா. நீங்க வாங்க ஆர்வம் தம்பி எல்லாரும் கிளம்புங்க எல்லாம் கிளம்புங்க. இல்லை வண்டி வண்டி போட்டோம். கொஞ்சம் வளைக்கும் என்ன நகரத்துக்கு வருகை தந்திருக்கும் கோவை நாட்டு தங்கம், தமிழ்நாட்டுடைய சிங்கம், மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்களை கல்விக்குறிச்சி புதிய தமிழகத்தின் நகரத்தின் சார்பாகவும் தேவேந்திர தமிழக திருநெல்வேலி மாவட்டம் கல்லுடைக்குறிச்சி நகரத்தினுடைய சார்பாக நடைபெறுகின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய கொடியேற்று விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா, புதிய தமிழகம் கட்சியினுடைய புதிய கிளை துவக்க விழா நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் அனைத்து புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு பிறகு இது ஒரு சிறிய மாநாடு போன்ற கூட்டத்தினுடைய வாயிலாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இன்று மாலை 6 மணி அளவில் நம்முடைய சுற்றுப்பிரயாணத்தை துவக்கி 3வது கிராமமாக
உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, மாறாக நம்முடைய மக்களை எல்லாம் சந்திக்க வேண்டும், கிளையின் நிகழ்ச்சி கிளை பொறுப்பாளர்களை சந்திக்க வேண்டும், உறுப்பினர்களை சந்திக்க வேண்டும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏறக்குறைய 5 மாதமாக கடந்த ஏப்ரல் மாதத்திலே துவங்கி தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களுக்கும் நான் சுற்றுப்பிரயாணம் சென்று வருகிறேன். செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் நம்முடைய மக்களுடைய அவல நிலைகள், குறைபாடுகள் எல்லாவற்றையுமே கேட்கின்ற பொழுது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இருக்கிறதா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. என்று சொன்னால் நானும் கடந்த 5 மாதத்தில் ஏறக்குறைய 600-700 கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன். எல்லா கிராமங்களிலும் மக்களுக்கு ஏதாவது ஒரு தேவை, ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. பல கிராமங்களில் குடிக்க தண்ணீர் கிடையாது. எல்லா வீடுகளுக்கும் இணைப்பு கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் தண்ணீர் வராது. பல கிராமங்களுக்கு 3 சென்ட் வீட்டு மனை கூட இல்லை. 5 தலைமுறைகளாக 6 தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு பட்டா கொடுப்பதில்லை. இங்கே கல்லிடைக்குறிச்சியிலும் அது போன்ற நிலைமை இருக்கும் என்றே கருதுகிறேன். அதே போல கிராமங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய 100 நாள் வேலையும் கடந்த 8 மாதமாக முறையாக கிடைப்பதில்லை. கல்லிடைக்குறிச்சி ஒரு நகரமாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு அது கடந்த பல வருடங்களாகவே இது இல்லாமல் இருக்கும். இங்கே இத்தனை பேர் இருக்கிறீர்கள். தேர்தல் நேரத்தில் நம்மிடத்திலே வாக்குகள் வாங்கி சென்றிருப்பார்கள். சட்டமன்ற உறுப்பினர் வந்திருப்பார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருப்பார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய ஊரில் ஒரு 10 பேருக்கு ஒரு அங்கன்வாடி அமைப்பாளர் அல்லது சத்துணவு அமைப்பாளர் அல்லது ரேஷன் கடை ஊழியர் என்ற ஏதாவது ஒரு சாதாரணமான வேலையாவது இந்த அரசாங்கம் கொடுத்திருக்குமா என்று சொன்னால் இல்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. இதுதான் பெரும்பாலான கிராமங்களில் இருக்கிறது. இதுதான் கல்லிடைக்குறிச்சியிலும் இருக்கும் என்று கருதுகிறேன். போதாக்குறைக்கு கல்லிடைக்குறிச்சியிலே இப்பொழுது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 2024ஆம் ஆண்டு மே மாதத்தோடு அவர்கள் ஏறக்குறைய 1 வருடம் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. அவர்களுக்கும் பணி இல்லாமல் அங்கேயும் வாழ விடாமல் அவர்களிடம் பல பேர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய தாய்மார்களும் பெரியோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்று சொன்னால், தேர்தல் நேரத்திலே நம்முடைய ஏழ்மையை பயன்படுத்தி, வறுமையை பயன்படுத்தி, இயலாமையை பயன்படுத்தி ஒரு ஓட்டுக்கு 200 அல்லது 300 என்று கொண்டு வந்து வீட்டில் ஒரு 3 வாக்குகள் இருந்தால் 1000 ரூபாய் கையில் கொடுத்து விட்டு நம்முடைய ஓட்டுக்களை வாங்கி சென்று விடுகிறார். நாமும் ஏதோ கிடைக்கிறது, இந்த வாரத்துக்கு காய்கறி கிடைக்க வாங்கிக் கொள்ளலாம் என்று நம்முடைய வாக்குடைய அருமை தெரியாமல், அதனுடைய சக்தி தெரியாமல் நாமும் அவர்களுக்கு ஓட்டு போட்டு விடுகிறோம். இந்த பலகீனம்தான் நம்மை அடக்கி ஆள்வதற்கும் நம்மை வறுமையில நிரந்தரமாக வைப்பதற்கும் காரணமாக அமைகிறது. எனவே வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய தாய்மார்களும் பெரியோர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுது நாம் பலகீனம் என்று கருதுகிறோமோ, இதை விட்டால் வேறு எதுவும் கிடைக்காமலே போய்விடும் என்று கருதுகிறோமோ, அப்பொழுதோ அதை பயன்படுத்திக் கொள்வார். எனவே வரக்கூடிய காலகட்டங்களில், குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தீர்க்கமான முடிவோடு நம்முடைய கட்சி இருக்கிறது. கடந்த காலங்களைப் போல வெறும் சீட்டுகளுக்கான கூட்டணி கிடையாது. நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்திலே பங்கு இருந்தால் மட்டும்தான் கூட்டணி. அந்த பங்கு என்பது என்னவென்று சொன்னால், நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு அமைச்சராகின்ற பொழுது நம்முடைய மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ய முடியும். இப்பொழுது கூட வெள்ளாங்குழிக்கு இதுக்கு முன்பு சென்று வந்தேன். அங்கே ஏறக்குறைய 400-500 ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே இந்த ரேஷன் கடை கிடையாது.
எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு போய் வைத்துக் கொள்ளுகிறார்கள். இதுபோல பல பிரச்சனைகள். நேற்று தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டிருந்தேன். எண்ணற்ற கம்பெனிகள் வருகின்றன. ஆனால் அந்த கம்பெனிகளில் நம்முடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. சான்றிதழை கொண்டு வர சொல்லுகிறார்கள், எஸ்எஸ்எல் சான்றிதழ் பார்க்கிறார்கள், சாதி என்ன என்று பதிவானதை பார்த்துவிட்டு மீண்டும் கூப்பிடுகிறோம் என்று அனுப்பிவிடுகிறார். எனவே வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய கம்பெனிகள் கூட சாதி பாகுபாடு பார்க்கக்கூடிய அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் இப்படியெல்லாம் செய்கிறார். எனவே ஒட்டுமொத்தத்தில் நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த விதமான ஒரு ஏற்பாடுகளையும் இந்த அரசு செய்வதாக இல்லை. இப்பொழுது மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் 1.5 வருடமாக போராடி கொண்டிருக்கிறோம். நாங்களும் சுப்ரீம் கோர்ட் வெளியில் சென்று போராடுகிறோம். மனித உரிமை ஆணையம் கடைசியாக தலையிட்டுதான் இப்பொழுது அவருடைய வாழ்வாதாரம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன காரணம்? அவர்கள் யாரிடத்தில் உங்களிடத்தில் யாசகம் கேட்கவில்லை. நாங்கள் ஏறக்குறைய 100 ஆண்டு காலமாக மாஞ்சோலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மாஞ்சோலையிலே வாழ விடுங்கள். நாங்கள் 10 ஏக்கர் நிலம் கேட்டோம். 10 ஏக்கர் வேண்டாம், ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுங்கள், 2.5 ஏக்கர் நிலங்கள். அது வந்து சொந்தமாக அல்ல. அந்த நிலத்திலே பயிரிட்டு, காய்கறி பயிரிட்டு, இல்லை ஆடு மாடுகளை வளர்த்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொடுப்பதற்காக கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோம். பல லட்சம் ஏக்கர், 5 லட்சம் 10 லட்சம் ஏக்கர் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகமாக ஒரு 535 குடும்பங்கள் ஆளுகள் என்றுன்னா ஒரு 1000 ஏக்கர் தான் வரும். அந்த ஏக்கர் கூட பட்டா போட்டு கேட்கவில்லை. ஆனால் அதை கூட கொடுப்பதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு மனமில்லை. காரணம் மனமில்லை என்று சொன்னால் அவருடைய பார்வையெல்லாம் இதே வேறு சாதிக்காரர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் செய்து கொடுத்திருப்பார்கள். ஆனால் நம்முடைய மக்களை நாம் இப்பொழுது தேவேந்திர வேளாண் என்ற பெயர் மாற்றலாம் கூட இன்னும் அவருடைய பார்வையிலே நம்மை தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்கிறார்கள், அறிஞர்களாக பார்க்கிறார்கள், கீழே பார்க்கிறார். இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் கடந்த தேர்தலில் நம்மிடத்திலே வாக்கு வாங்கி சென்றிருக்கிறார். ஏதாவது ஒரு நாள் இந்த தொகுதி மக்களை எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாஞ்சோலிலிருந்து வெளியேற்றக்கூடாது, அவர்களுக்கு பலவிதமான உரிமைகள் இருக்கிறது, 99 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் இந்த பகுதியிலே வாழ வைக்கப்பட வேண்டும் என்று பேசியது உண்டா? பேசல. அதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் நம்மை அவர்கள் ஏளனமாக மதிப்பு குறைவாக நினைக்கிறார்கள். எனவே தான் நம்முடைய தாய்மாரிடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையார். இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு வறுமையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட, பசியோடு பட்னியோடு மடியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட, இனிமேல் இந்த அரசியல்வாத இடத்துல ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுக்கக்கூடிய காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம ஓட்டு போடக்கூடாது. போடுவீங்களா? போட மாட்டோம்னு சொல்லுங்க. அதே போலதான் எந்த கட்சிக்கும் நீங்க கொடி பிடிச்சும் 200 ரூபாய்க்கு கொடி பிடிச்சும் போகக்கூடாது. 300 ரூபாய்க்கு ஓட்டு, 200 ரூபாய்க்கு ஒரு மணி நேரம் காலையில் ஒரு கட்சிக்கு, மத்தியானம் ஒரு கட்சி, நைட் ஒரு கட்சிக்கு. அப்புறம் ஆரத்தி எடுக்கிறதுக்கு 10 ரூபாய் 50 20 ரூபாய்க்கு ஆரத்தி எடுக்கு. அப்ப நான் உங்களுடைய பேர் இப்ப என்ன மாத்தி கொடுத்துருக்கிறேன்? பேர் சொல்லுங்க. தேவேந்திர குல வேளாளர்னு வச்சு அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் இல்ல? நாம் நம்முடைய கண்ணியத்தை காப்பாற்றணும் இல்ல? நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இந்த சமுதாயம் ஒன்றும் சாதாரணமாக இருந்த சமுதாயம் கிடையாது. 10-15 தலைமுறைகளுக்கு முன்பாக இந்த தமிழ்நாட்டிலே இருந்த அனைத்து விதமான நன்சை நிலங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். இந்த மக்கள் இந்த நாட்டினுடைய அனைத்து நிலைபுறங்களும் தாமிரபரணி ஆற்றினுடைய கரை இருமருங்கிலையும், வைகை ஆற்றுடைய 2 கருங்கிலும், பாலாற்றுடைய 2 மருங்கிலையும், அதேபோல் காவிரி ஆறு, அமராவதி ஆறு, பவானி ஆறு, எங்கெல்லாம் ஆற்றுப்படைகள் இருக்கிறோ அந்த பகுதியில் வாழ்ந்து இந்த நாட்டில் நெல்லையும் கரும்பையும் விளைவித்து தமிழ் சமுதாயத்துக்கு கொடுத்தவர்கள் தான் இந்த சமுதாயத்தில். ஆனால் அந்த நிலத்தை பிடுங்கிக் கொண்டு அதே நிலத்தில் நம்மை அடிமையாக வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. இன்று எப்படி டாஸ்மார்க் நம்முடைய ஆண் சகோதரர்களை அடிமையாக்குறதோ, அன்று சாதாரணமாக கல்லுக்கு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடிமையானார். முதல்ல போய் கல்லு காசு கொடுத்து கல்லு குடிச்சான். அதுக்கு பிறகு கடன் சொல்லிட்டு வந்தான். அதுக்கு பிறகு சொந்த நிலத்தையே அடக வைத்துத்தான் இவர்கள் சொந்த நிலத்தை இழந்திருக்கிறார். அதனால நம்முடைய தாய்மாரிடத்திலும் பெரியோரிடத்திலும் கேட்டுக்கொள்வது, நான் வெறும் பேரெல்லாம் சாதாரணதாக மாற்றிக் கொடுக்கல, இதுக்காக மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறேன். பல சமுதாயத்துடைய வெறுப்பை கூட சம்பாதித்திருக்கிறோம். புதிய தமிழக கட்சி 30 ஆண்டு காலம் போராடித்தான் உங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை மாற்றி கொடுத்திருக்கிறோம். எனவே வரக்கூடிய காலகட்டங்களில்
வெறும் யாரையாவது எம்எல்ஏ ஆக்குவதற்கு, அமைச்சராக்குவதற்காக அல்ல. நம்முடைய இங்கு ஏற்றி வைத்த கொடி சென்னை கோட்டையிலையும் பறந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வாக்களிக்கிறோம். நம்முடைய வாக்குகள் நாம் ஆட்சியாளருக்கு வர வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கணும். அதுதான் நான் நம்முடைய மக்களிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புவது. எனவே அப்படி வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆட்சியாளருக்கு வரணும்னு சொன்னா நாம் கொள்கை ரீதியாக வலுவாக இருக்கணும், உறுதியா இருக்கணும், எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க கூடாது. அதே போல ஆண் சகோதரர்கள், நீங்க நினைச்சுக்கிறீங்க டாஸ்மார்க்ல உடம்பு வலிக்கு அப்படின்னு. எந்த மதுவும் உடம்பு வலியை போக்காது, மாற உடம்பு வலியை உண்டாக்கும். நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதிகமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி போலியா காட்டும். துக்கமா இருந்தீங்கன்னா அதிகமா துக்கம் பண்ணி கொண்டு தற்கொலை கூட தள்ளிவிடும். அது உன்னுடைய உடம்பை கெடுக்கும், ஈரலை கெடுக்கும், இதயத்தை கெடுக்கும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், ஆயுசில் 20 வருஷத்தை போக்கிடும். இது இதுக்காக நீ போய் இந்த விஷத்தை சாப்பிடுற. அதனால நம்முடைய பெண்கள் எல்லாம் சொல்லலாம், ஐயா வீட்டுக்காரன் கேட்க மாட்டேங்கிறார். சரி, குழந்தைகளையாவது உங்களுடைய பள்ளி பிள்ளைகள் 10 வயசு 15 வயசு 16 வயசு இருக்கிற அந்த பையங்களையாவது இந்த மாதிரி மது குடிச்சுன்னா இந்த மாதிரி பாதிப்பு வரும் தலைவர் ஐயா சொல்லிட்டு போக்குறாங்க. இனிமேல் மதுபுக்கு யாரும் போயிடாத அவங்களையாவது திருத்து. ஆனால் எல்லோரையும் வேண்டுகோள் வைப்பது, நாம ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் சிலவற்றை இழந்தால்தான் அதை சாதிக்க முடியும். ஒரு நகை கூட தங்கத்தை வெறும் வச்சிருந்தா அது ஒன்றும் காதணியை மூக்குத்தி போட முடியாது, காதணி போட முடியாது. அதை ஆபரணமா மாத்திர போது சில இழப்புகள் வரத்தான் செய்யும். அதுபோல நம்ம குடிப்பழக்கத்தை விடணும். அதே போல பெண் சமுதாயத்தை 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு வாக்கு அவங்க திணிப்பாங்க. நம்ம வீட்டில் நாமளே கேட்காட்டி கூட கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த இரண்டையும் ஒதுக்கினால்தான் நாம் 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இது எப்படி ஆட்சிக்கு வரணும்? நாம வெறும் மற்றவங்களே எம்எல்ஏ ஆகிறதுக்காக நாம எம்எல்ஏ ஆகணும், நாம மந்திரி ஆகணும். அப்பதான் எல்லா கஷ்டத்தையும் நான் அமைச்சராக இருந்ததுன்னா மாஞ்சல இருந்து தேயிலை தோட்டத்தோட வெளியேற்றது விடுவோம்னா விட மாட்டோம். அப்ப யார் அவங்களுக்கு அக்கறை இல்லை, நம்ம அவங்க சாதி இல்லை. அதனால எல்லோருமே யாரும் சாதி உணர்வு இல்லாமல் எல்லாரும் அந்த உணர்வோடு தான் நடந்து கொள்கிறார்கள். நீங்களும் சமுதாய பற்றோடு இருக்கணும். அதை எதுக்கு சரியா பயன்படுத்தணும், மற்றோட சண்டை சச்சரவு போடுவதற்காக. எனவே அந்த உணர்வோடு நீங்கள் எல்லாம் நாம ஒற்றுமை பாதிக்கப்பட்ட ஜனங்கள், நசுக்கப்பட்ட ஜனங்கள், ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் இன்னும் சாதாரண விளிம்பு நிலையில் இருந்து கொண்டு 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு இதே கல்லிடக்குறிச்சியில் இருந்தாலும் கூட 300 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போனா தான் பிழைப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. அப்படிதாம்மா? எனவே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நம்முடைய பிள்ளைகளுக்காவது ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிற போது நாம் நல்ல ஆட்சி வரணும். இன்னைக்கு கடந்த 4 வருஷமா இருக்கிற ஆட்சி ஒன்றும் நல்ல ஆட்சி இல்லை. அந்த ஆட்சியினால எந்த இடத்துலையும் ஒரு கிராமத்தில் ஒரு நன்மை அடைந்ததாக நான் பார்க்கல. எனவே நாம் நாம தான் இந்த ஆட்சியாரத்தை மாற்றி அமைக்கக்கூடியவர்களாகவும், வெறும் ஆட்சி மாற்றி மற்றவற்றை கொடுக்கறதுக்கு இல்லை, அந்த ஆட்சி நமக்கு பலன் பெறக்கூடிய வகையில், நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நாம் திரண்டு நிற்கணும். எனவே இந்த தொகுதி அம்பாசம் தொகுதி பொது தொகுதியாச்சே, அதில் நாம போட்டியிட மாட்டோமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. இனிமேல்லாம் கதை வேற மாதிரி இருக்கும். நாமளும் பொது தொகுதியில போட்டியிடுவோம். இதுவரையிலும் எப்படி நம்ம ரிசர்வ் தொகுதியில நம்ம நிக்க வச்சு அவங்க ஓட்டு போடுறாங்களோ அதே போல நம்மளும் அவங்க யாராவது ஒருத்தர் நிக்க வச்சு நாடாரோ தேவரோ ரெட்டியாரோ நம்மளுக்கு கிடைக்காம போயிட மாட்டாங்க. போட்டு நம்ம கட்சியில உறுப்பினராக்குவோம், நம்ம கட்சியில் நிறைய நம்ம உறுப்பினர் வென்று போவோம், நம்ம ஆட்சியாளத்தில் பங்கு வருவோம். எனவே நம்முடைய வாக்குகள் எந்த விதத்திலேயும் விலை போய் விடக்கூடாது, வீணாகி விடக்கூடாது. அனைவரும் ஒற்றுமையாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஆண் சகோதரர்கள் குடிப்பழக்கத்தை அறவே விடுங்க. இந்த பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தீர்த்தபதி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுறதா சொல்கிறாங்க. அது பத்திரிகையாளர் இடத்துல நான் சந்தித்து சொல்ல விரும்புகிறேன். எனவே நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவரும் இன்று ஒரு மாநாடு போல கூட்டி நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிறீங்க. என்றும் இதே போல் ஒற்றுமையாக இருங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் எந்த நேரத்திலும் குரல் கொடுப்பதற்காக நம்முடைய புதிய தமிழக கட்சி இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி, வரக்கூடிய ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 4 மாதம் நாளைக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 1 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மதுரையில் ஒரு மாநாடு வச்சிருக்கிறோம். அந்த மாநாடு என்னன்னா தேவேந்திர வேளாளர் குடும்ப மாநாடு, புதிய தமிழக கட்சியினுடைய குடும்ப மாநாடு. என்ன மாநாடு? ஆண்கள் பெண்கள் அனைவரும் தவறாது கலந்து, வெறும் 10 பேர் வேன் பிடிச்சு வருதல், எல்லோருமே இந்த மாநாட்டில் கலந்துங்க. எதற்காக தேவேந்திர வேளாளர் என்ற பெயரை மாற்றி கொடுத்திருக்கிறேன், அதன் மூலம் அந்த சமுதாயத்துக்கு என்னென்னலாம் செய்வதற்காக மாற்றி கொடுத்துக்கிறோம், அதுதான் அங்கே தான் சொல்லுவேன். எனவே மாநாட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.